இருதல கொள்ளினுவாங்க. இரு மனம் உள்ளவர்கள். இங்க வந்தா விசுவாசம், அங்க போனா அவிசுவாசம். ஒரு நேரம் ஆண்டவரை பயங்கரமா புகழ்றது, இன்னொரு நேரம் ஏன் தான் கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்காரோ தெரியலையே, ஏன் தான் எனக்கு இந்த வாழ்க்கையோ தெரியலையே. டபுள் மைண்டட்னஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்புக்கு அளவே இல்லை, ஆனா விசுவாசத்துக்கு அளவு இருக்குது. ஆண்டவர் சீஷர்கள் விசுவாசம் இல்லாமல் போன போது படகுல கடல் கொந்தளிக்கும் போது, ஐயரே மடிகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டபோது ஆண்டவர் எழும்பி அவங்கள பார்த்து என்ன கேட்டாருங்க? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? என்ன சாமி, கடல் கொந்தளிக்குது, பயங்கரமான அலை வருது, எங்க கண்ணில் பார்க்கிறோம், பிரச்சனை, ஆனா நீர் கேட்கிறீர் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயம் உனக்கு? கூட நான் வர்றேன்ல. நான் இருக்கும்போது என்ன மீறி உன் ஜீவனை பிசாசு எப்படி எடுப்பான்? ஏன் பயப்பட்டீங்க? கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. God will put you, இதை எழுதிக் கொள்ளுங்க, God will put you in a situation where there is no natural solution. கர்த்தர் உங்களை இயற்கையாய் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வைப்பார் என்றால், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வதற்காக நம்மில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்ற அர்த்தம். புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்களேன்.